தந்திரான 2025ல வந்த ஒரு அருமையான தெலுங்கு படம். மாந்திரீகம், தாந்திரீகம், இதுல நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்குன்னு ஆன்மீகத்துக்குள்ள இருக்கிற தாந்திரிக விஷயங்கள் எல்லாத்தையுமே அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. பல விஷயங்களை, ராமாயணத்தை பத்தி, மகாபாரதத்தை பத்தி, அதுல நமக்கு தெரியாத விஷயங்களை பத்தி, காளியோட 10 அம்மனோட 10 அவதாரங்களை பத்தி, அதுல மஸ்தா தேவின்னு ஒரு தேவி இருக்கிறான். இருக்கிறதுலயே கோரமான அவதாரம் அவங்க தானா. அவங்கள பத்தின்னு பல விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது மேல ஏதோ ரத்தமா சொட்டுது. என்ன ரத்தம் சொட்டுதுன்னு எட்டி பார்த்தா, மேல அண்ணாந்து பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு ஒரு சேவலையே கடிச்சு கொதறி அந்த ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்கா. ஆடி போய் பயந்து போய் ஓடி போறாரு அவரு. அப்புறம் நம்ம ஹீரோயினா காட்டுறாங்க. பாட்டி கிட்ட ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கா. பாத்ரூம் கதவை திறக்கும் போது எதுக்கு பார்த்தா ஏதோ ஒரு பேய் பாத்ரூம்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறாப்ல இருக்கும். என்னத்த பேய பார்த்தாப்ல பாக்குறவ விலக இந்த பக்கம்னு பாட்டிமா போய் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்குது. பாட்டிமாவோட கண்ணுக்கு மட்டும் எதுவும் தெரியல. அடுத்து பார்த்தா பாத்ரூம்ல யாருமே இல்ல. அப்புறம் கூட படிக்கிற பசங்களோட சேர்ந்து படிக்கிறதுக்கு போகையில மரத்து மேல ஏதோ ஆவிதங்கிறாப்ல இவளுக்கு தெரியும். ஆனா மத்தவங்களுக்கு அது எதுவும் தெரியறது இல்ல. இத பத்தி அவன் மத்தவங்களுக்கு சொல்றதும் இல்ல. சொன்னா இவள பைத்தியம்னுவாங்க. அங்க தாடியோட தெரியுறான் பாத்தீங்களா, அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவன் பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜியை பத்தி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரான். நெகட்டிவ் எனர்ஜினா என்ன? முன்னொரு காலத்துல ஏதோ ஒரு தீவுல மிகப்பெரிய பிரம்மாண்டமான மரங்களை வெட்டுறதுக்கு கோடாரிகளை எல்லாம் அந்த தீவு மக்கள் பயன்படுத்துவது கிடையாது. அந்த மரத்தை சுத்தி நின்னு அந்த மரத்தை பத்தி தப்பு தப்பா பேசி திட்டுவாங்களா. அப்படி திட்டினதுமே அடுத்த சில நாட்கள்ல அந்த மரம் தானா விழுந்துருமா. இந்த இடத்துல ஒர்க் ஆயிருக்கிறது நெகட்டிவ் எனர்ஜின்னு அர்த்தம். அதே மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜினா என்னன்னு அங்க குண்டா ஒரு நண்பர் போயிட்டு இருப்பாரு. அவர் கேட்கும்போது சில கேன்சர் பேஷண்ட்டுகளை உங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த கேன்சர் கட்டிய பிராணா மீன்கள் வந்து கடிச்சு சாப்பிடுறாப்புல நீங்க கற்பனை பண்ணி பாருங்கன்னு டெய்லி ஒரு மாசத்துக்கு கற்பனை பண்ண சொன்னாங்களா. அப்புறம் அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அவங்க உடம்புக்குள்ள இருந்த அந்த கேன்சர் கட்டியோட அளவு சின்னதா இருந்ததா. இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கிறது பாசிட்டிவ் எனர்ஜின்னு விளக்கிட்டு இருக்கிறாப்ல. இந்த கோயில்ல மணி அடிக்கிறது, கோயில்ல பூக்களோட மனம், கோயில்ல வண்ண வண்ணமா கலர் பூசி இருக்கிறது, வண்ண வண்ணமான மலர்களை பயன்படுத்துறது, கோயிலுக்குள்ள கிடைக்கிற அந்த வைப், இது எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜின்னு அர்த்தம். அதே மாதிரி இப்ப நடந்து போய்கிட்டு இருக்கிற இடத்துல இது சுடுகாடு, அவங்க நடந்து போற இடம். இந்த மாதிரி சுடுகாட்டு பக்கம் நம்ம போகும்போது நாம ஃபீல் பண்ற அந்த வைபுக்கு பேரு நெகட்டிவ் எனர்ஜிங்கறான். அப்புறம் இந்த ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா சில குறிப்பிட்ட இடங்கள்ல தொடர்ந்து ஆக்சிடென்ட் ஒரே இடத்துல நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி வேலை செஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் விளக்கம் சொல்லிட்டு வராப்ல. அப்புறம் அங்க இருந்து அவங்க பிரிவாங்க. வேற வேற இடத்துல படிக்கிறாங்க போல. அப்படி பிரியும் போது ஹீரோ ஹீரோயின் கிட்ட தான் டிஃபனை கொடுத்துருவான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட தான் டிஃபனை கொடுத்துக்கிறாங்க, மாத்திக்கிறாங்க. இதை யாரும் கவனிக்கல. அப்புறம் அவங்க கொடுத்த சாப்பாடை 2 பேரும் மாத்தி மாத்தி டேஸ்ட் பார்ப்பாங்க. அப்புறம் அந்த ஊர்ல அயன் பண்ற ஒருத்தவர் இவங்களுக்கு நல்ல நண்பர். அவர் கடைக்கு போய் அவருக்கு இந்த மாந்திரிக தாந்திரிகத்தின் மேல எல்லாம் கொஞ்சம் ஆர்வம் உண்டு. அது சம்பந்தமான புத்தகங்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருப்பாரு. அதையெல்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த புத்தகத்துல தான் அந்த மரத்தை சுத்தி நின்னு திட்டுறாங்கல்ல, அதை பத்தி போட்டிருக்கும். இதெல்லாம் ஏதோ ஒரு தீவுல இருக்குன்னு மட்டும் நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்க வேண்டான்ட்டு அயன் பண்றவரு வேற சில எடுத்துக்காட்டுகள் எடுத்து சொல்றார். ராமாயணத்துல ராவணனோட பையன் இந்திரஜித், அவன் நிகும்பலா தேவின்னு ஒரு தேவிய வணங்கி ஏதோ ஒரு தாந்திரிக பூஜை பண்ணி இருக்கிறான். அந்த பூஜை மட்டும் நிறைவேறிடுச்சுன்னா ராமனால கூட இந்திரஜித்தை ஒண்ணும் பண்ண முடியாதான். அதனாலதான் அந்த பூஜை நிறைவேறதுக்கு முன்னாடி லட்சுமணனும் ஹனுமனோட படையும் போய் அந்த பூஜையை தடுத்திருப்பாங்க. நிகும்பலா தேவி அவன் கும்பிட்டா இல்லையா, நிகும்பலா தேவிங்கிறது ஒரு ஈவில் காடஸ், ஒரு துஷ்ட தேவதை. அவன் பண்ணது தாந்திரிக பூஜை. அவ்வளவு ஏன், மகாபாரதத்துல கூட இதே மாதிரி தாந்திரிக பூஜை உண்டு, தாந்திரிக பலி உண்டு அப்படிங்கிறாப்ல. அந்த பலிக்கு பேரு பார்ப்பரிக பலி அப்படின்னு அர்த்தமா. மகாபாரத யுத்தத்தின் போது பாண்டவர்கள் அவர்கள் தரப்புல ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பலி கொடுக்க வேண்டியது இருந்ததா. கிருஷ்ணரே நம்ம பீமனோட பேரன், பீமனோட பையன் பேரு கடோத்கஜன். அந்த கடோத்கஜனோட பையன் பீமனுக்கு பேரனாவா இல்லையா, அவனோட பேரு தான் பார்ப்பரிகன். இந்த மாதிரி பூஜை பலி பூஜை கொடுக்கணும்னு வரும்போது கிருஷ்ணர் கேட்டதுக்கு தானே முன்வ வந்து என் தலையை எடுத்துக்கங்க, பலி கொடுங்க அப்படின்னு விருப்பப்பட்டு தன் தலையை பலியா கொடுத்தவன் தான் பார்ப்பரிகன். அப்படி பலி கொடுக்கும் போது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் கேட்டிருப்பான். நான் தலை வெட்டப்பட்டாலும் என் கண்கள் மூடக்கூடாது, இங்க நடக்க இருக்கிற மகாபாரத யுத்தத்தை பார்த்து முடிச்ச பிறகுதான் நான் கண்ணு மூடணும் அப்படின்னு கேட்க கிருஷ்ணரும் அந்த வரத்தை கொடுத்திருப்பார். யுத்தம் முடிஞ்ச பிறகுதான் அவரோட தலையோட கண்கள் மூடும். ஃபுல்லா யுத்தத்தை பார்த்துட்டு தான் அவர் கண்ணு மூடி இருப்பார். ஆனா அவர் கொடுத்தாரு இல்லையா நரபலி, அதுவும் இந்த தாந்திரிக பூஜையில ஒண்ணுதாங்கிறாப்ல. அவ்வளவு ஏன், வீட்டுல நம்ம இந்த எலுமிச்சம்பழத்தை தொங்க விடுறது, திருஷ்டி பூசணிக்காய தொங்க விடுறது, கோலம் போடுறது, இது எல்லாமே இந்த தாந்திரிக பூஜைகள்ல தான் வருங்கிறாப்ல. அப்போ அந்த நண்பரு அயன் பண்றத பார்த்து, மாமா நீங்க இந்த மாதிரி தாந்திரிக மந்திர பூஜை எதுவும் பண்ணதில்லையே அப்படின்னு கேட்க அவர் சிரிச்சுக்கிட்டே சேச்சே இல்லடா அப்படிங்கிறாப்ல. அப்புறம் குழந்தைங்க எல்லாம் ஏதாவது மேஜிக் பண்ணி காட்டுங்கன்னு கேட்க இவர் சின்ன சின்ன ட்ரிக் மேஜிக் எல்லாம் பண்ணி காட்டிட்டு இருக்கிறார். ராத்திரி அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தூங்கலாமேன்னு லைட் ஆஃப் பண்ணா பின்னாடி பேய் இருக்கிறாப்ல தெரியும்.
படுத்தா போர்வையெல்லாம் நிறைய கைகள் வந்து உருகுறாப்ல தெரியும். அடுத்த நொடி பார்த்தா பேய் பிடிச்சாப்ல இவன் நடக்க ஆரம்பிக்கிறா. பாட்டிமா பார்த்துட்டு, டேய் மறுபடியும் உன் மக தூக்கத்துல நடக்க ஆரம்பிச்சிட்டாடா போடா அப்படின்னு சொன்னாலும் அவ போனா செத்து தொலைஞ்சா சிலையட்டும். ஏன்னா அவரு தான் மகளை ஒரு துரதிருஷ்டமா பாக்குறார். தான் வீட்டுக்கு வந்த சனியை நான் பாக்குறார். கூட நீயும் பின்னாடியே போய் தெரிஞ்சேன்னா நீயும் ஒளிஞ்சு போ, திரும்ப வராத அப்படின்னு பாட்டியையும் திட்டு, அம்மாவையும் திட்டு, தான் பொண்ணையும் திட்டு. அப்படி இவ ராத்திரி எங்க நடந்து போறான்னு தெரியல. அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பாய் கிட்ட போய் மந்திரிச்சுக்கிறா, எதுவும் தனக்கு ஆகக்கூடாதுன்னு. அப்புறம் மறுபடியும் படிக்கிறதுக்காக போகையில ஒருத்தர் நம்ம ஹீரோவை பார்த்து வீட்டுல சாக்கடை அடைச்சுக்கிட்டு வந்து சாக்கடை எல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி கொடுங்கிறாப்ல. இல்ல நான் படிக்க போய்கிட்டு இருக்கிறேன், ஈவினிங் வந்து பாக்குறேங்கிறான். ஏண்டா அவ்வளவு கொழுப்பாய் போச்சா, உன்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் படிக்க விட்டதே தப்புடான்னு அவன் திட்டுறான். அங்க பக்கத்துல இருக்கிற வேற ஒருத்தன், உன்னோட அம்மா யாருன்னு தெரியும்ல, ஒரு காலத்துல ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு குடிசை வீட்டுல வாழ்ந்தவதா அவ, எங்க எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்தவதா அவ, அப்பம் பேர் தெரியாதவெல்லாம் படிக்கணும்னு என்ன கேடா அப்படின்னு அவன் வேற அநியாயத்துக்கு திட்டுறான். அது எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போறார். ஆனா இதை கேட்ட நம்ம ஹீரோனுக்கு தான் மனசு கேட்கல, ஒரு மாதிரி வருத்தத்தோட இருக்கிறா. ஏதோ ஊர்ல பொருட்காட்சியா ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக எல்லா பேரும் அந்த பக்கம் போக நம்ம பையன் அந்த பொருட்காட்சியில லைட்டு போடுற வேலை இவன் தான் பாக்குறான். ஏன்னா இவன் படிச்சிருக்கிறதுக்கு இவனுக்கு செலவுக்கெல்லாம் இவனே உழைச்சி சம்பாதிச்சாதான் உண்டு. சோ லைட்டிங் ஒர்க்கை வாங்கியிருப்பான். ஆனா அவன் இங்க ஹீரோயின் கிட்ட வீட்டுக்கு வந்து அவ கூட விளையாண்டுட்டு இருக்கிறான். லைட்டு போட போலையான்னு கேட்டா ஹாஸ்டல் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான், அவன் கிட்ட அந்த ஒர்க்கை கொடுத்துட்டேன், அவன் பாத்துப்பான் அப்படின்றான். அப்புறம் ஆத்து பக்கம் போலாமான்னு ஆத்து பக்கம் போய் ஜாலியா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இவ கேப்பா, உங்க அம்மா மேல உனக்கு கோவமே இல்லையான்னு. எங்க அம்மா பண்ண தொழில வச்சு எனக்கு அவங்க மேல கோவம் கிடையாது, ஆனா என்கிட்ட பாசமாவே அவங்க நடந்துகிட்டது இல்ல. ஒவ்வொரு ராத்திரியும் என் கூட இருங்க, வெளியில போகாதீங்க நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா என்ன தள்ளி விட்டுட்டு போடா புத்தி கட்டவனே திருட்டு போயிடுவா, அதனால எனக்கு எங்க அம்மாவை பிடிக்காதுங்கிறான். கட் பண்ணி இப்ப ராத்திரி நமக்கு காட்டுறாங்க. இவ படுத்துட்டு இருக்கும்போது எனக்கு ரத்தம் வேணும் ரத்தம் வேணும் ரத்தம் வேணும்னு ஏதோ ஒரு குரல். அந்த குரல் கேட்டதுமே பொட்டி பாப்பா அடங்கி எந்திரிச்சவ கத்தி எடுத்து தான் கால்ல கீரை போறா. ஏற்கனவே 4-5 கீரல் அங்க இருக்குது, இது எக்ஸ்ட்ராவா ஒரு கீரல். ரத்தத்தை ஒரு டம்ளர்ல புடிச்சு வச்சு ஜன்னல் பக்கம் வச்சுட்டு படுத்துட்டா. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த டம்ளருக்குள்ள இருக்கிற ரத்தம் எதுவும் காணாம போய் இருக்குது. அப்ப யாரோ குடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இது எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்ல. அப்புறம் வழக்கம் போல பாய் கிட்ட போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் தாயத்து இதெல்லாம் வாங்கிக்கிறா. பட் ஒன்னும் பிரயோஜனம் அப்பல தெரியல. கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோ அயன்மெண்ட் விட்டு பேசிட்டு இருப்பான். அயன்மெண்ட் என்ன சொல்றான்னா, புனேல இருக்கிற ஜூல வாரத்துக்கு ஒரு நாள் சில ஐட்டங்களை விற்பாங்களாம். அதை வாங்குறதுக்கு புனே மக்களுக்கு நடுவில் போட்டி இருக்குமா. என்ன மாதிரி ஐட்டங்களை வாங்குவாங்கன்னு கேட்டா, சிங்கத்தோட மூத்திரம், காட்டு பன்னியோட முடி, இதெல்லாம் போட்டி போட்டு வாங்குவாங்களாம். அதை வச்சு என்ன பண்ண முடியும்னு கேட்டா, தாந்திரிக பூஜை பண்றதுக்கு அது முக்கியமான பொருளா தேவைப்படுங்கிறாரு. இவ்வளவு விஷயங்கள் உனக்கு தெரிஞ்சிருக்குது, நீ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தாந்திரிக பூஜை பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா, அரியா வயசுல பண்ணிருக்கிறேன். அப்புறம் எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணு ஒருத்தி இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால அதுக்கு பிறகு நான் பண்றதை விட்டுட்டேங்கிறாரு. யார் அவங்கன்னு விசாரிக்கிறான். இவருக்கு 7 வயசு இருக்கும்போது இவங்க அம்மா இவரை விட்டுட்டு யாரோ ஒரு ஆளை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாங்களா. கோயில எங்கேயோ அவனை விட்டுட்டு போயிட்டாங்களா. கோயில படுத்து கிடக்கும் போது பூஜை பண்றவரு கம்பெடுத்துட்டு வந்து அடி அடி நடிக்கிறாரு. கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு பார்த்தா நீ உள்ள வந்து படுத்தே கிடக்குறியான்னு அடிச்சு விரட்டுறாரு அந்த காலத்துல. அப்போ ஒரு பொண்ணு கோயிலுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்கன்னா, கோயில்ல கொடுக்குற அன்னதானத்தையும் கொடுப்பாங்களா என்ன, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற ஒரு பொண்ணு ஒருத்தி ஒவ்வொரு நாளும் அன்னதானத்தை வாங்கிட்டு வந்து இவருக்கு கொடுக்கறது வழக்கமா. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம தொடர்ந்து வந்து தனக்கு கொடுத்து தன்னை ஒரு வழியா நல்லா ஆளாக்குனது அவதானா. நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அவதான் அப்படிங்கிறாப்ல எடுத்து சொல்லுவார். இதுல அவ மேல நட்பும் காதலும் சேர்ந்தே வளர்ந்துட்டதா சொல்றார். அப்புறம் நம்ம ஹீரோ கேப்பாப்ல, ஆமா நீங்க முத பண்ண தாந்திரிக பூஜை என்னன்னு கேட்க அதுக்கு நம்மால விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்கு இவரு, நான் முத பண்ண அந்த பூஜையோட பேரு சவ பூஜை அப்படிங்கிறார். இந்த சவ பூஜையை பண்றவங்களுக்கு அளப்பெரிய சக்தி கிடைக்குமா. அதுக்கு பூஜை பண்ற இடத்தை சுத்தி ஒரு எல்லை கோட்டை வரையணும், வட்டம் போடணும். அடுத்து அதுக்குள்ள ஒரு புணத்தை படுக்க போட்டு அந்த புணத்துக்கு மேல இந்த பூஜை பண்றவங்க உடம்புல ஒட்டு துணி இல்லாம உட்காரணும். தொடர்ந்து மந்திரங்களை, தாந்திரிக பூஜை மந்திரங்களை ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப நம்ம ஹீரோ கேட்பான், அதெல்லாம் பண்ணி உனக்கு சக்தி கிடைச்சா, என்ன சக்தி கிடைச்சுன்னு கேட்டா, இல்ல பொதுவா அந்த பூஜை மண்டல பல பேர் இறந்து போனதுக்கும் வாய்ப்புண்டா. எப்ப இறப்பாங்கன்னா, இந்த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பூஜை வெற்றி அடைந்தால் விலங்கு ரூபத்திலேயோ இல்ல தேவத ரூபத்திலேயோ எதுக்கு வந்து ஆசி கொடுப்பாங்களாம். அப்படி வந்தா பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சு, வரம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனா அதே சமயம் பூஜை ஃபெயிலியர் ஆகுறது அப்படிங்கிறது எப்போ, இறப்பு ஏற்படுவது எப்போ அப்படின்னா, சில சமயம் இறந்து போய் வட்டத்துக்குள்ள கிடக்கிற அந்த பொணம் டப்புன்னு எழும்பி உட்காருமா. அந்த நொடி பூஜை பண்றவங்க எல்லாம் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுவாங்க. நான் கூட அந்த மாதிரி அதுல தோத்து போய் கீழே விழுந்தேன். திரும்பி நான் எந்திரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு. ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி கிடக்கும் போதுதான் அவ வந்து என்ன பார்த்தா, என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, நான் எதையும் மறைக்க முடியாம எல்லாத்தையும் அவகிட்ட உண்மையை சொல்லிட்டேன். அப்பதான் திட்டினா, இந்த மாதிரி ரிஸ்கான இந்த பூஜைகளை இனிமே செய்யவே கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கினா அப்படின்னு சொன்னதும், ஓ சோ அவங்களுக்காக தான் இதெல்லாம் நீ பண்ணாம அப்புறம் விட்டுட்டியான்னு கேட்டா, இல்ல அதுக்கு பிறகு நான் ஒரு தடவை ட்ரை பண்ணேங்கிறாப்ல. அதுக்கு பிறகு ட்ரை பண்ணியா, அது என்ன பூஜைன்னு கேட்க, வசீகர பூஜையை ட்ரை பண்ணாப்லையா. வசீகர பூஜையா, யார வசீகரம் பண்றதுக்காக அந்த பூஜையை போட்டேன்னு கேட்டா, அதே பொண்ணை வசீகரம் பண்றதுக்காக நான் போட்டேங்கிறாரு. இவன் அரண்டு போறான். கட் பண்ணி இப்போ டீ கடையில காதலர்களும் ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்ப எதுக்க சைலஜான்னு கூட படிக்கிற ஒரு பொண்ணு வரா. அப்படி வரும்போது பின்னாடியே பேய் நடந்து வரத நம்ம ஹீரோ
ஹீரோயின் மட்டும் கவனிக்கிறாங்க. ஒரு மாதிரி பிரளயத்தோட பாக்குறாங்க. அப்புறம் சைலஜா வீட்டுக்கு இவ போயிருக்கிறா. சைலஜா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல இருக்கிற பாய் வீட்டுக்கு போய் அவளோட நடவடிக்கையில மாற்றம் தெரியுதுன்னு கேட்டப்போ அவர் சில டெஸ்டுக்கு சில ஐட்டங்களை கொடுத்திருக்கிறார். அதுல ஒண்ணுதான் விபூதி. அந்த விபூதி எடுத்து இதுல ஊத சொல்றா. ஊதுனதை எடுத்து இடுப்புல சொருகிக்கிட்டா. அப்புறம் எலும்புச்சம்பளத்தை எடுத்து முன்னாடி வச்சு ஏதோ சுத்துறா. அப்படி சுத்தும் போது என்ன வச்சு என்ன டெஸ்ட் பண்றியா அப்படின்னு அவ கோவப்படுறத கவனிக்க முடியும். அப்புறம் வீட்டுல இருந்து வெளியில வந்த பிறகு பார்த்தா விபூதிங்கிறது வெள்ளை கலர்ல இல்ல சாம்பல் கலர்ல இருக்கும். அவ ஊதுன பிறகு அதுல சிவப்பு கலரும் புதுசா கலந்து இருக்கும். இப்படி வந்துச்சுன்னா அவ மேல யாரோ எதையோ ஏவி இருக்கிறாங்க, ஏதோ ஒரு பூஜை பண்ண முயற்சி பண்றாங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு தாந்திரிக பூஜை அவன் மேல பண்ண முயற்சி பண்றாங்கன்னு அர்த்தம். இத பத்தி எல்லாம் அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட எடுத்து சொல்லி எனக்கு சரியா பேச வராது, அவங்க குடும்பத்துக்கிட்ட இந்த பிரச்சனையை நீ தான் எடுத்து சொல்லணும், நான் கூட நிக்கிறேன் அப்படிங்கிறா. சரின்னு அவங்களும் வராங்க. நம்ம ஹீரோ உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, யாரோ இவன் மேல இந்த மாதிரி ஏதோ ஒரு தாந்திரிக பூஜையை பண்ணிருக்காங்க, அவன் மேல இந்த பூஜை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நிஜம்னா பாதிக்கப்பட்ட இவ இன்னையில இருந்து அடுத்த 12 நாள் டெய்லி அவளுக்கு உடம்பு சரியில்லாம ஆரோக்கியம் குறைஞ்சுக்கிட்டே வருமா. அப்புறம் 12வது நாள்ல இருந்து 16வது நாள் வரைக்கும் ராத்திரி ஆனா சுடுகாட்டு பக்கம் போயிட்டு வருவாளாம். அப்புறம் கடைசி நாள் 16வது நாள் அன்னைக்கு யாரு இவ மேல அந்த பூஜையோ எதையோ ஏவி விடுறாருல அவரு சுடுகாட்டுல இவளுக்கு ரத்தம் கலந்த சாப்பாடை கொடுப்பாங்களாம். அந்த சாப்பாடு அவள் உதட்டுல தொடறதுக்குள்ள ஒரே வெட்டுல ஏவனவன் தலைய வெட்டணும். அப்படி ஒரே வெட்டுல வெட்டாம விட்டாலோ இல்ல அந்த சாப்பாடு அவளோட உதட்டுல பட்டாலோ அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம், நாம தோத்துட்டோம்னு அர்த்தம். அப்புறம் சைலஜாவை குணப்படுத்த முடியாதுங்கிற அப்படி எடுத்து சொல்றாரு. இதையெல்லாம் கேட்ட வீட்டுக்காரங்கல்ல அம்மா பதறம். இந்த பக்கம் சொந்தக்காரன் ஒருத்தன் அப்பாவா அண்ணனா இல்ல மாமனா மச்சானா எதுவும் தெரியல, உறவு முறை சொல்லியே கூட மாட்டேங்கிறாங்க. அவர் இது என்ன முட்டாத்தனமா இருக்குது, படிச்சவங்க தானே நீங்க, போய் பொழப்ப பாருங்க இல்ல போய் டாக்டரை பாருங்கன்னு திட்டி விட்டுறாரு. இதை எதையும் நம்பல. இப்போ 11 நாள் முடிஞ்சு போச்சு. சைலஜாவோட உடம்பு ரொம்ப மோசமாயிட்டே போகுது. ஒன்னும் வருத்தப்படாத, நீயே இப்படி உடஞ்சு போனா எப்படின்னு நண்பன் எடுத்து சொல்லும் போது அங்க இருக்கிற அம்மா நீ சொன்ன எல்லாமே இப்ப கரெக்டா நடந்துகிட்டு இருக்குதுமா, ஆனா என் மூத்த பையன் இது எதையுமே நம்பலையே, நான் என்ன பண்ணட்டும்னு அவங்க புலம்புறாங்க. பாவம் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு வருத்தப்பட்டுட்டு அந்த அம்மாவோட மூத்த பையன்கிட்ட போய் எதுக்கும் நாளைக்கு 12வது நாள் 12 மணிக்கு அவ சுடுகாட்டுக்கு போறாளான்னு கவனிங்கன்னு சொல்லி இருப்பா. எந்திரிச்சு நடக்க கூட முடியாது, அவ்வளவு உடம்பு சரியில்லாம இருக்கிறா. அவ எந்திரிச்சு சுடுகாடு வரைக்கும் நடந்து போறதெல்லாம் சாத்தியம் இல்ல, நீ போமான்ட்டாப்ல. ஆனா அடுத்த நாள் ராத்திரி 12 மணிக்கு கரெக்டா பார்த்தா அவ எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறா. அத வீட்டுல இருக்கிறவங்க கவனிக்கிறாங்க. சுடுகாடு வரைக்கும் வர்றா. பின்னாடியே இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அண்ணன் தம்பி 2 பேர் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. கூடவே நம்ம ஹீரோவும் வரான். இதுக்கு மேல ஃபாலோ பண்ணி போகாதீங்க, ஏன்னா இதுக்கு மேல ஃபாலோ பண்ணி போனா ஏவி விடுறவன் நம்மள சந்தேகப்பட வாய்ப்பு இருக்குது, தூரமா இருந்தே கவனிப்போம் அப்படிங்கிறாப்ல. ஏவி விட்டவன் இன்னைக்கு வரணும்னு அவசியம் இல்ல, 16வது நாள் தான் வருவான். ராத்திரி ஃபுல்லா நின்னு பார்த்துட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த அயன் பண்றவர்கிட்ட நம்ம ஹீரோ பாதாள குட்டி பூஜையை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அவர் முழிக்கிறார். சைலஜா மேல யாரோ இந்த பூஜையை ஏவி பண்ணிருக்காங்க, யாரோ இந்த தாந்திரிக பூஜையை பண்றாங்க அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் அயன் பண்றவர்கிட்ட எடுத்து சொல்றாப்ல. இதையெல்லாம் கேட்ட நம்ம அயன் பண்றவரோ இதே மாதிரி ஒரு விஷயம் விஜயநகர ஜமீன்தாரோட பொண்ணுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி 1980கள்ல நடந்ததாகவும், நீ சொன்ன அதே மாதிரி முயற்சிகளும் நடத்தப்பட்டதாகவும், ஆனா அது நல்லபடியா முடிஞ்சதா இல்லையாங்கிறது தெரியாதுங்கிறாப்ல. சரி ஓகே நான் கிளம்புறேன்னு கிளம்புற சமயம் மாமா மாமான்னு கூப்பிடுறான். ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி தாங்கிட்ட இருந்த விஷ்ணுகாந்த பூ அதை பொடி பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்காரு, அதை கொடுக்குறாரு. காயத்ரியை கும்பிட்டு ரெடி பண்ண அந்த பேஸ்ட் அது இதை பூசிக்கணும். அப்புறம் ஏதோ துளசி தண்ணி கொடுக்குறாரு. அத நீங்க பூஜை எல்லாம் அந்த மேட்டரை கரெக்டா முடிச்சுட்டு அந்த நெருப்புல இந்த தண்ணியை ஊத்திடுங்கிறாப்ல. சரி நீ வாங்கி வச்சுக்கிறான். அப்புறம் அந்த 16வது நாள் வருது. எதிர்பார்த்தபடி இவ சுடுகாட்டுல போய் உட்கார்றா. ஏன் விட்டவன் எதுக்குத்தான் உட்கார்ந்து இருக்கிறான். எப்பயோ இவகிட்ட சில்மிசம் பண்ண முயற்சி பண்ணிருக்காரு, அந்த அம்மா அடிச்சிருக்கு, அதுக்கு பழிக்கு பழி வாங்கணும்னு இந்த ஆளு இந்த மாதிரி தாந்திரிகத்தை கையில எடுத்திருக்கிறார். ஹீரோயின் அதை கவனிச்சிட்டு இருக்கா. கரெக்டா விஷத்தை கலந்து அந்த சாப்பாடை சாப்பிட வைக்கிற அந்த சமயம் அவ அங்க இருந்து ஏதோ சவுண்ட் கொடுப்பா. உடனே இவங்களும் அருவா எடுத்துட்டு வராங்க. மூத்த வந்து அடுத்து வந்து வெட்ட போற சமயம் டப்புன்னு கையில புடிச்சிடுறாங்க. ஐயோ புடிச்சிட்டானே, அந்த பக்கம் அவ சாப்பிட போறாளேன்னு பார்த்தா இன்னொரு பக்கத்துல ஒரு அருவா வந்து ஒரு வெட்டுனது யாருன்னா சாட்சாத் நம்ம ஹீரோ தான். தலை ஒரே வெட்டுல துண்டாயிடுது. அப்புறம் அந்த துளசி தண்ணி எடுத்து நெருப்புல ஊத்துறான். சைலஜாவும் நார்மல் மோடுக்கு வந்துடுறா. பெரிய ஆபத்துல இருந்து சைலஜாவை இவங்க எல்லாம் காப்பாத்திட்டாங்க. அதுக்கு நன்றி கடனா இந்த டிப்ஸ் எல்லாம் கொடுத்தவர் யாருன்னா அந்த பாய் தான். பாயை போய் பார்த்து அதுக்கு ஏதோ எங்களால முடிஞ்ச காணிக்கேன்னு கழுத்துல போட்டிருந்த ஒரு தங்க செயினையே கொடுக்குறாங்க. அவரும் சந்தோஷமா வாங்கிக்கிறார். அப்புறம் நம்ம ஹீரோயினோட வீட்டு பக்கம் குடுகுடுப்புக்கார ஒருத்தவர் வரார். அவருக்கு திடீர்னு என்னமோ தெரியுதுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா தெற்கு பக்கம் இருந்து உன் பேத்திக்கான மரணம் வந்துகிட்டு இருக்குது, அதுக்கு ரத்த பலி மட்டும் கொடுத்துட கூடாது, கொடுத்தா இந்த ஊருக்காகாது, அந்த தெய்வம் தான் காப்பாத்தணுங்கிறாப்ல குறி சொல்லிட்டு போறார். பாட்டிமாக்கு ஒன்னும் புரியல. வழக்கம் போல இவ ராத்திரி ஆனா எனக்கு ரத்தம் வேணும்னு ஒரு குரல் கேட்கும். இவளுக்குமே தெரியாம கால்ல அறுத்து ரத்தத்தை கொடுத்து டம்ளர்ல வச்சுட்டு படுத்துருவா. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த டம்ளருக்குள்ள இருந்த ரத்தம் காலியா இருக்கும். என்ன நடக்குதுன்னு அவளுக்கு இப்போ வரைக்கும் ஒன்னும் பிடிபடல. அப்புறம் நாம எதிர்பார்த்தாப்லயே தெற்கு பக்கத்துல இருந்து ஒருத்தன் வரான். ஆளே மார்க்கமா இருக்கிறான். அவன் அப்படியே பிளாஷ்பேக் ஒன்னு நினைச்சு பாக்குறான். யாரோ ஒரு லேடிய மயக்கி ஏதோ ஒரு பூஜை பண்ணது ஒரு பிளாஷ்பேக்ல சரட்டுன்னு வந்து போகுது. அப்புறம் அங்க இருக்கிற ஒரு தாத்தா கிட்ட ராஜேஸ்வரி, இந்த ஊரு ராஜேஸ்வரி எங்கன்னு
விசாரிக்க தெரியாதுங்கிறார். அப்புறம் இன்னொருத்தட்ட போய் விசாரிக்கும் போது ராஜேஸ்வரியா அவதான் ஒரு பெண் பிள்ளைய பெத்து போட்டு செத்து போயிட்டாலே அப்படிங்கிறப்பல ஏதோ சொல்றாங்க. ராஜேஸ்வரி இறந்துட்டா, ஆனா அவளுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்கிறது இப்ப இவருக்கு தெரிய வருது. ஒரு பாட்டிமா கிட்ட போய் விசாரிக்கும் போது அந்த பெண் குழந்தை இப்ப காலேஜுக்கு போகுது, நம்ம ஹீரோயின் தாங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறார். ஆமா அந்த பொண்ணுக்கு நீ யாரு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா நான் தான் அந்த பொண்ணோட மரணம்னு சொல்லி இதை அந்த கிழவி யார்ட்டையும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக கை காலை விளங்காம பண்ணி வாயை எழுத்துக்கு வச்சிட்டார், பேச விடாம வச்சிட்டார். அப்புறம் காலேஜ் பக்கம் போற அந்த இடத்துல ஒரு எலுமிச்சை பழத்தை போட்டு விட்டுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறார். கரெக்டா நம்ம ஹீரோயின் வரும்போது அந்த எலுமிச்சை பழம் நகண்டு அவ முன்னாடி போய் நிக்கும். தெரியாதனமா அவ மிதிச்சிருவா. இவ தான் ராஜேஸ்வரியோட பொண்ணுங்கிறத இவன் கண்டுபிடிச்சிட்டான். ஒரு காலத்துல இதே கிராமத்துல எல்லம்மா கோயில்ல பூசாரி வேலை பார்த்தவன் தான் இவன். 18 வருஷத்துக்கு முன்னாடி பூசாரி வேலை பார்த்துட்டு இருந்தவன் எல்லம்மா கோயில்ல இருந்தவன் இப்போ இப்படி திரியறான். இவளுக்கு அந்த எலுமிச்சை பழத்தை மிச்சது ஒரு மாதிரியா இருக்குது. அன்னைக்கு ராத்திரி படுத்து கிடக்கும் போது திடீர்னு ஒரு அரவாணி மாதிரி ஒரு பேய் அப்படியே அவன் மேல ஏறி அவள் அப்படியே நக்கும். அடுத்த நொடி பார்த்தா கனவு மாதிரி தெரியும். சரி கனவு தானேன்னு ரிலாக்ஸ் ஆனா அதுக்குள்ள மறுபடியும் சைடுல வருது. இவரால கை காலெல்லாம் அசைக்க முடியாம கஷ்டப்பட்டு இருப்பா. அவன் கூப்பிடுறான் வா போலாம்னு இவளோட முடியை பிடிச்சு அப்படியே பிடிச்சு கீழே இழுக்குங்க. அப்போ இவ ஒளிய வச்சிட்டு இருந்த ஏதோ ஒரு பட்டயத்தை எடுக்கிறா. அதை கரெக்டா கையில எடுக்கும்போது யாரதுன்னு ஒரு சத்தம். அடுத்த நொடி அந்த பேய் காணாம போயிடுது. ஜஸ்ட் மிஸ்ல இவ எஸ்கேப். அப்புறம் இதை பத்தி எல்லாம் நம்ம பாய் கிட்ட சொல்ல உள்ள வாமா இதுக்கு ஒரு பூஜை பண்ணணும்னு சொல்லி உள்ள கூட்டு போய் ஏதோ ஒரு புகையை போட்டு விட்டு பூஜை பண்ற. அதே சமயம் அந்த பக்கம் இவளை எதிர்த்து இவன் ஒரு பூஜை பண்றான். பாய் பண்ற பூஜை இவனை தடுக்குது. யாராவது என் பூஜையில குறுக்கால அப்படின்னு இவரு 2 ஸ்டெப் பின்னாடி வந்து விழுகிறாரு, கத்துறாரு. கோவப்பட்டவன் அன்னைக்கு ராத்திரி பாய போட்டலான்னு முடிவு பண்ணிட்டான் போல. ராத்திரி இது தெரியாம நம்ம பாய் காட்டு பக்கம் பாட்டு பாடிட்டு வர எதுக்கு எசப்பாட்டு ஒரு பொண்ணோட குரல்ல கேக்குது. எவடி அவ ஏன் பாட்டுக்கு எசப்பாட்டு பாடுறதுன்னு இவர் அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாரு. கொஞ்சம் பயந்து போய் தான் பாக்குறாப்லன்னு சொல்லலாம். பாய்க்கே கொஞ்சம் பயந்தான். உடனே அவர் ஓத ஆரம்பிச்சார். ஆனா ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒரு பொண்ணு எசப்பாட்டு பாடினவ நிக்கிறா. மூஞ்சிய மறைச்சு அவள நிக்கிறா. பாய் தொப்புல பாத்துக்கிட்டே முன்னாடி வர அப்புறம் தான் மூஞ்சிய பாக்குறாரு. பார்த்தா மூஞ்சி ஃபுல்லா ரத்த கரையோட கோரமா ஒரு பேய் எங்க ஒன்னாலும் குறுக்கால வந்து நிக்குது. அப்புறம் தலைகீழா தொங்கி பாயோட கழுத்தை திருகி போட்டுருச்சு. வந்த பேயோ நீ கேட்டதை நான் பண்ணிட்டேன் சந்தோஷம் தானேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுது. டீ கடையில் நம்ம ஹீரோ இருக்கும்போது ஃப்ரெண்டுக்காரன் ஓடியாந்து இந்த மாதிரி பாய் இறந்து போய் கிடக்காரு, செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு வந்தவர் காட்டுக்குள்ள இறந்து போய் கிடக்காருன்னு அந்த துக்க செய்தியை சொல்றாப்ல. கடைசியா பாய் பண்ண ஒரு நல்ல விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணதான். அதுதான் ஒரு உயிரியே காவு வாங்கிடுச்சான்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பாய் இறந்து போய் நினைச்சு காதலர்கள் 2 பேரும் வருத்தப்படுறாங்க. அன்னைக்கு நான் எலுமிச்சம்பழத்தை மிதிக்கையில சைட்ல ஒருத்தவன் நின்று என்ன ஒரு பார்வை பார்த்தான். அவன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்குது. அன்னைக்கே நான் பாபாவை போய் பார்த்தேன். என் நெத்தியில கைய வச்சு பார்த்துட்டு அவரு நீ காலேஜுக்கு போகையில பார்த்தையே அவன் தாந்திரிக பூஜை பண்றவன் உனக்கு எதிராக அவன் இப்ப கூட பூஜை பண்ணிட்டு இருக்கான்னு அவனை எதிர்த்து இவரு ஏதோ சண்டை போட்டாரு அப்படின்றாப்ல. உன்னை காப்பாத்துறதுக்காக எந்த ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன்னு நம்ம ஹீரோ இங்க வாக்கு கொடுக்குறான். அப்புறம் இருக்கிறாரு நம்ம ஹீரோவோட மாமா மாமான்னு கூப்பிடுறான் அயன்மன்றவர். அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ரேகாக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்குது ஹீரோயினுக்கு, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு உதவி பண்ணுங்கன்னு வந்து கைட்லைன்ஸ் கேட்கறான். உடனே அவரும் காலையில 5 மணிக்கு இங்க இருந்து எந்திரிச்சு பக்கத்து கிராமத்துக்கு போ, நான் சொல்றவரை பாரு, அவர் உனக்கு உதவி பண்ணுவாருன்னு எடுத்து சொல்றாரு. நானும் ரேகாக்காக ஹீரோயினுக்காக பூஜை பண்றேங்கிறாப்ல. நீங்க சொல்றவரை போய் பார்த்தா அவ்வளவு பெரிய ஒரு தீய சக்தி எதிர்த்து அவரால் போராட முடியுமான்னு கேட்டா அவரால் முடியும், போய் பாரு அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாப்ல. நம்ம ஹீரோயினுக்கு தான் ராத்திரி ஆனா தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குதே, தூக்கத்துல நடந்து போய்கிட்டு இருக்கா. ஏதோ ஒரு பஸ்ஸோட வெளிச்சம் அவ மூஞ்சில பட்ட பிறகுதான் அவ சுயநனவுக்கே திரும்புறா. எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு நடந்து போக ஆரம்பிக்கிறா. அப்போ தெருவிலுக்கு விட்டு விட்டு எரியும். எதுக்கு பார்த்தா யாரோ ஒரு அம்மா நிக்கிறாப்ல தெரியும். யாரு? நம்ம ஹீரோவோட அம்மா மாதிரி. அடுத்த நொடி ஒரு கார் அவங்கள அசால்ட்டா கிராஸ் பண்ணி போகும்போது அவங்களுக்கு ஒண்ணு ஆகாது. அப்ப ஆவி அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. அப்புறம் அன்னைக்கு நம்ம அயன்மண்டர் கூட தான் நம்ம அலுப்படுக்கிறான். அப்படி தூங்க போகும்போது நீங்க வசீகர பூஜை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னீங்களே, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறான். நம்ம ஆளு பிளாஷ்பேக்கு போறாரு. தான் காதலிச்ச அந்த பொண்ணு மேல வசீகர பூஜை பண்ணி அவங்கள பூஜை நடக்கிற இடம் வரைக்கும் வர வச்சிட்டான். ரோஜா பூவை கொண்டு வர சொன்னனே, கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்க அவ கையை நீட்டுவா. சரி ரோஜா பூவை தான் கொடுக்குறானான்னு பார்த்தா கையில ஒரு சாமி சிலையை வச்சிருப்பா. கையில வாங்கினது ஒரு செகண்ட் ஆடி போறாப்ல. இவரோட பூஜை வேலை செய்யல. மேபி அவங்க இந்த மாதிரி சாமி சிலையை கையிலேயே வச்சிட்டு இருந்ததுனால வேலை செய்யலையா என்னன்னு தெரியல. இல்ல இவன் இப்படி பண்ணுவானவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா இருந்தாங்களான்னு தெரியல. இங்க பாரு, ஒரு ஃப்ரெண்டை ஒருத்தவங்க லவ் பண்றதோ கல்யாணம் பண்றதோ தப்பு இல்ல. ஆனா எங்க வீட்டுல இந்த ஜாதி பிரச்சனையை பெருசா பாக்குறாங்க. அவங்களையும் மீறி நான் உன்னை கட்டிக்கிட்டா அவங்க நிம்மதியா வாழ முடியாது. பெத்தவங்களை தவிக்க விட்டு நான் கல்யாணம் பண்ணி நிம்மதியா என்னாலையும் வாழ முடியாது. அதனால என்னால உங்க கூட சேர்ந்து வாழ முடியாது. இருந்தாலும் நீ இவ்வளவு தூரம் எனக்காக ரிஸ்க் எடுத்ததெல்லாம் பண்றியே, என்னையே வசியம் பண்ண பாத்தியே, இதெல்லாம் உனக்கு என் மேல கோவம் எல்லாம் கிடையாது. நான் வந்து உன் மேல கோவப்படல. அதுக்கு பரிகாரமா எனக்கு 2 சத்தியம் பண்ணி கொடுக்கணும்னு முன்னாடியே சத்தியத்தை வாங்கிக்கிறாங்க. ஒண்ணு, நான் உயிரோட இருக்கிறவரை அடுத்து நான் உன்னை பார்க்க கூடாது அப்படின்னு முதல் சத்தியத்தையும், 2வது இந்த தாந்திரிக பூஜையை இதுக்கப்புறம் நீ பண்ணக்கூடாதுன்னு 2வது சத்தியத்தையும் வாங்கிட்டு கம்முன்னு அந்த அம்மா
அம்மா போயிடுச்சுங்க. இதுதான் ஆச்சு. அதுக்கு பிறகு நான் அந்த தாந்திரிக பூஜை பண்றதையே விட்டுட்டேங்கிறார். நம்ம ஹீரோ அந்த கதையை தெரிஞ்சுக்கிறார். அடுத்த காலையில முத வேலையா போய் பக்கத்து ஊர்ல பூஜை பண்ணிட்டு இருக்கிற ஒரு சாமியாரை பார்த்து மேட்ரை சொல்லி கேட்டதும் ஒரு யாகம் நடத்துவோம்னு அவர் ஒரு யாகம் நடத்த ஆரம்பிக்கிறார். உதவி பண்றேங்கிறார். அதே சமயம் இங்க இவளை ஒரு பொம்மை மாதிரி ஒருத்தன் ஆட்டி வைக்கிறான். பொம்மையோட கையில குத்துனா இவளுக்கு அந்த கை வலிக்குது. அப்ப சூனியம் பண்றான் தானே, வயிற்று அவன் ஒரு நசுக்குனா இவளுக்கு வயிறு நசுங்கி ரத்த வாந்தி எடுக்கிறான். அப்பதான் வாய்க்குள்ள இருந்து முடி மாதிரி ஏதோ ஒண்ணு வரத கவனிக்கிறான். இங்க யாகம் நடக்கிற இடத்துல தேங்காய் தானா சுத்துது. ஏதோ தப்பு நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவரு யாகத்தை முடுக்கி வைக்கிறார். இங்க படுக்கையில இந்த அம்மாவை அவன் படுக்க போடுறான். அங்க வேள்வியோட தீவிரம் ஜாஸ்தியாக அந்த செய்வின பொம்மையே மொத்தமா எரிஞ்சு நாசமாகுது. அவனோட கட்டுப்பாட்டுல இருந்து இவ வெளியில வந்துட்டா. சுயநனவுக்கு திரும்பிட்டா. ஹீரோ தான் ஏதோ பண்ணி காப்பாத்திருக்கிறான்னு நம்புறா. இந்த பக்கம் வில்லனும் ஒவ்வொரு முறையும் நம்ம பூஜைக்கு யாரோ தடங்களா இருக்கிறாங்களேன்னு கொஞ்சம் கோமா தான் இருக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட நினைப்பாவே இருக்கிறா. ஹீரோ வந்து அவளை பாத்துறான். எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு, அதுக்கு நீ விட சொல்லணுங்கிறான். இந்த கேள்விக்கு பதில் சொல்லுன்னு நம்மால ஓபனா ஒரு கேள்வி கேட்கிறான். சைலஜாவோட பிரச்சனையில ஏவி விட்டவங்களோட தலையை வெட்டி கொள்ளணும், ஒரே வெட்டில கொள்ளணும்னு அந்த பூஜைக்கான நிவர்த்திய பாய் சொல்லுதா நீ சொன்ன. ஆனா நான் அடுத்து பாய போய் பார்த்தேன், அதை பத்தி கேட்டேன். நான் அந்த பூஜையோட தீர்வு எல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டாரு பாபா. பாய் அந்த தீர்வை சொல்லலையா. ஆனாலும் ஏதோ அந்த குடும்பம் வரப்போது பரிசு தரப்போதுன்னு சொன்னதும் நான் தான் பண்ணேன் அப்புறம் மாத்தி சொன்னார். ஆனா அவர் முகரக்கட்டையை பார்த்தாலே தெரிஞ்சது அவர் அந்த ரெமிடியை சொல்லல, அந்த தீர்வை அவர் சொல்லல. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறான். அதே மாதிரி அந்த பாய் இறந்த பிறகு அந்த வில்லனை போய் பார்த்து விசாரிக்கலாமேன்னு நான் அவனை பாக்குறதுக்காக போனேன். எதுக்கிட்ட அந்த பாயை கொன்னேன்னு கேட்டேன். நீ யாரான்னு என்ன விசாரிச்சான். நான் யாருங்கிறது கிடக்கட்டும், சொல்றியா இல்ல உன்னை கொன்னுடுவான்னு நான் மிரட்டி பார்த்தேன். என்ன கொன்னுடுவியான்னு சொல்லி என்ன அந்தரத்துல அப்படியே மிரக்க விட்டு காமிச்சான். அந்த நிலைமையில கூட நம்மால எதுக்கு அவளை இப்படி டார்ச்சர் பண்றேன்னு கேட்டிருப்பான். நீ அந்தரத்துல தொங்கினாலும் அவளை பத்தி விசாரிக்கிறியே, அவளை காதலிக்கிறியான்னு கரெக்டா கேக்குறாப்ல. நீ சொல்ற அந்த பாய் யாரு என்னங்கிறது எனக்கு தெரியாது, எனக்கு ரேகா தான் வேணும், முடிஞ்சா அவளை காப்பாத்திப்பார் அப்படின்னு அந்த வில்ல மிரட்டிட்டு போயிருப்பான். அவளோட சாவு ஏன் கையால தானு சொல்லியிருப்பான். அவளை காப்பாத்துறதுக்காக என் உசுர கூட கொடுக்க தயாரா இருக்கிறதா நம்மால சொல்லியிருப்பான். முடிஞ்சா காப்பாத்திப்பாருன்ட்டு இவர் கிளம்புறார். பாய் அவன் கொல்லலன்னா அப்ப வேற யாரு கொண்டு இருப்பா? இந்த கேள்விக்கு பதில் சொல். அப்புறம் மூணாவது, நான் பக்கத்து ஊருக்கு போய் உனக்காக ஒரு வேள்வியை நடத்தினேன். வேள்வி பண்ண அவரோ நம்ம வேள்வினால ஒன்னும் உன் ஆளு காப்பாத்தப்படல, வேற யாரோ முள்ளால எடுக்கிறாப்ல, தாந்திரிக பூஜையாலேயே எதுக்குறாங்க அப்படின்னு சொன்னாராம். இதை பத்தி இன்னும் டீடைலா விசாரிக்கும் போது அவர் 2 விதமான பூஜை இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஒன்னு, இந்த கோயிலுக்கு போய் நாம சாமி கும்பிட்டுறது, பேசிக்கா வீட்டுல வெள்ளிக்கிழமையான விளக்கேத்தி சாமி கும்பிடுறது, இந்த மாதிரி பூஜை எல்லாமே சாதாரண பூஜை. இந்த பூஜைக்கு ரிசல்ட் கிடைக்கும், ஆனா ரிசல்ட் மெதுவா கிடைக்கும், ரிசல்ட் சின்னதா கிடைக்கும். ஆனா அசாதாரண பூஜைன்னு ஒண்ணு உண்டா. அகோரிகள் அந்த மாதிரி பூஜைகளை கூட நல்லது நடக்கணும்னு ரொம்ப ரேரா இந்த மாதிரி பூஜைகளை பண்ணுவாங்க. அந்த பூஜை ரொம்ப கடினமான பூஜையா இருக்குமா, ஆனா அதோட ரிசல்ட் ரொம்ப வேகமாகவும் பெரிய அளவுலையும் கிடைக்குமா. இப்போ ரேகாக்கு இருக்கிற அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் சாதாரண பூஜையில வாய்ப்பு இல்ல, அசாதாரண பூஜை மூலமா தான் அவளை காப்பாற்ற முடியும், முள்ளால தான் எடுக்க முடியும்னு எடுத்து சொன்னாரா. அப்புறம் அப்ப உண்மையிலேயே உனக்கு எதிரா பூஜை பண்றவன் யார், அதை தெரிஞ்சுக்கணும்னு நான் சுடுகாட்டு பக்கம் தெரிஞ்சேன். முள்ளால எடுக்கிறாப்ல ஓ மேல இருக்கிற அந்த தீய பூஜையாலே எடுக்கிறது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி சுத்தி திரியும் போது அன்னைக்கு சுடுகாட்டுல ஒரு காட்சியை பார்த்தேன். நீயே உன்னையும் அறியாம தூக்கத்துல நடந்து வந்த, உன்னையும் அறியாம அதே தாந்திரிக பூஜையை நீ பண்ண. எனக்கு என்ன நடக்கிறது எதுவும் புரியல, ஆனா உன்கிட்ட பதில் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். கமான் சொல்லு அப்படின்னு கேக்குறான். நீ கேட்ட கேள்விகளுக்கு பதில் தெரியணும்னா உனக்கு எங்க அம்மாவை பத்திய கதை தெரியணும்னு தன் அம்மாவை பத்திய பிளாஷ்பேக் கதையை சொல்றா. எங்க அம்மா ராஜேஸ்வரி பத்தி இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அடிக்கடி என்னோட அம்மா ராஜேஸ்வரிக்கு சாமி இறங்குமா, சாமி இறங்கி குறி சொல்றதும் உண்டா. ஊர்க்காரங்க பிரச்சனையை சொல்லி சொல்யூஷனை வாங்கிட்டு போறது வழக்கம். மஞ்சள் தண்ணியை குடிச்சாதான் அவங்களுக்கு சாமி இறங்கவே செய்யுமா. ஒருத்தர் காதலிச்சாரு, காதல் திருமணமும் பண்ணிக்கிட்டார். அவங்களோட காதல் கல்யாண கதையை சொல்றேன் கேளு. அவர்களோட முதல் இரவு அன்னைக்கு பல கனவுகளோட போன எங்க அம்மாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. தன்னால ஒரு பொண்ணு கூட திருப்தியா இருக்க முடியாதுன்னோ, அது எனக்கு நல்லா தெரிஞ்சேதான் உன்னை கட்டிக்கிட்டேன்னோ, நீ ஒரு சாமியாடிங்கிறதுனால இத பத்தி வெளியில சொல்ல மாட்டேன், அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன், சொல்ல மாட்டேல அப்படின்னு கேட்க இவங்களும் சொல்ல மாட்டேன்னு ஒத்துக்கிறாங்க. சரி, பிசிக்கலா தான் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுனாலும் மானசீகமா பேசுங்க பழகுங்க அப்படின்னு கேட்டு பாக்குறாங்க. அதுவும் முடியாது. என்ன மானசீகமா பேச சொல்ற பழக சொல்ற, எத்தனை பேர் கூட அந்த மாதிரி மானசீகமா நீ பேசி இருக்கிற பழகி இருக்கிறேன்னு சொல்லி வார்த்தையால குத்தி கிழிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு சைக்கோ பையகிட்ட வந்து மாட்டிக்கிட்டோன்னு இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. இவன் தான் பிரச்சனைன்னு பார்த்தா அடுத்த பிரச்சனை இவங்களை பார்க்க கூடாத ஒருத்தன் பாத்துறான். அதான் நம்ம வில்லன் பாத்துறான். பார்த்ததுமே அவரோட புருஷனான அந்த பைய சீட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது சீட்ல எல்லாத்தையும் இழந்துட்டு வெளியில ஓடுவான். அப்போ ஒரு தாயத்தை கொடுத்து இதை கட்டிக்கிட்டு விளையாடு அப்படின்னு சொல்றாரு. இவனு கட்டிக்கிட்டு விளையாண்டு பாக்குறான். ஜோக்கரா ஏறுது, ரம்மியில ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான், பணம் நிறைய சம்பாதிக்கிறான். இதுல இப்படி நண்பர்கள் ஆயிட்டாங்க. இவனும் தன்னை பத்தி ஓப்பனா இவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவான். ஆமா, உன்னோட இந்த குறைய மறைக்கிறதுக்காக கல்யாணம் பண்ண, ஆனா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளுக்கு பிறகு குழந்தை இல்ல குட்டி இல்லன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்களே, அப்போ உன் குறை வெளியில தெரிஞ்சிருமேன்னு கேட்க, அது தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவளை பயங்கரமா விதமா நான் சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என் சித்திரவதை தாங்காம கூடிய சீக்கிரம் அவ இறந்து
போயிடுவா, சூசைட் பண்ணிப்பா. ஐயோ இறந்துட்டாலேன்னு அவளோட நினைவாவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாப்ல, நானும் ஒரு ஆக்டிங்க போட்டுருவேங்கிறாப்ல. ஆனாலும் இது பத்தாது, நீ கொடுக்குற டார்ச்சரை தாண்டி அவ உயிரோட இருந்தா அதுக்கு பதிலா என் மந்திரத்தால அவளை யாருக்கு எந்த சந்தேகம் வராதபடி நான் கொன்னுடுறேன், என்ன சொல்றேன்னு கேட்க அவருக்கு ரொம்ப சந்தோஷம். தான் குறைய மறைக்கிறதுக்கு அவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போறதுக்கு தயாராக இருக்கிறார். சரி என்ன பண்ணணும்னு கேட்க, முத வேலை உன் வீட்டுல இருக்கிற துளசி செடி எல்லாத்தையும் எடுத்து கெடாசன்டாப்ல தொட்டியோட கொண்டு போய் போட்டு உடைக்கிறான், நாஸ்தி பண்றான். சோ துளசியே இல்லாம பண்ணிடுறான். அடுத்து செய்வின வைக்கிற ஐட்டங்கள் எல்லாம் எடுத்து அவங்க வீட்டுல குழி தோண்டி புதைச்சு வைக்க சொல்றான், அதையும் பண்றான். அது மேல அந்த அம்மாவோட காலடி தடம் படணுமா, அதுக்காக வம்புக்குனே அந்த இடத்துல இருந்து கூப்பிட கரெக்டா அவங்க தெரியாதனமா அது மேல கால் வச்சிடறாங்க. சோ அதையும் கரெக்டா பண்ணிட்டான். அப்புறம் சில மந்திரங்களை சொல்லி டெய்லி அந்த மந்திரத்தை ஜபிக்க சொல்ல அதையும் செய்யறான். அப்புறம் சாப்பாட்டுல 3 துளி ரத்தத்தை கலந்து டெய்லி அந்த ரத்தம் கலந்து அந்த சாப்பாடை அவளுக்கு கொடுக்கணுமா. தொடர்ந்து இந்த மாதிரி கொஞ்ச நாள் கொடுக்க சொல்ல அவனும் கொடுக்குறான், ஊட்டி ஊட்டி விடுறான் பாசமா. அப்படி ரத்தம் கலந்து அந்த சாப்பாடை சாப்பிட 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 அவங்களோட ஆரோக்கியம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அவங்க பிளான் பண்ண அந்த கடைசி நாள் வந்துருச்சு. இன்னைக்கு தான் இவங்க சாக போற நாள். கல்யாண பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணி அவங்கள ரெடி பண்ணி வையின்னு சொல்லிருப்பாப்ல. வீட்லயே இருந்துட்டாரு. அந்த அம்மாவே தேடி என்ன தேடி வரும்ட்டாப்ல. அதே மாதிரி அந்த அம்மா அவங்களையும் அறியாம முழுமையா இவனுக்குள்ள ஆட்கொண்டு அப்படியே பேய் நடந்து வராப்ல நடந்து வராங்க. அவன் முன்னாடி வந்து உட்கார்றாங்க. என்ன மாதிரியான தாந்திரிக வேலைய எங்க அம்மா மேல அவன் பிரயோகித்தான் தெரியுமா அப்படின்னு கேட்க அவங்களே பதில் சொல்றாங்க, வஜ்ரோலி ரதி அப்படிங்கிற ஒரு தாந்திரிக பூஜைய பண்ணிட்டானா, பிரயோகித்து இருக்கிறானா. வஜ்ரோலி ரதியா அப்படின்னான்னு கேட்க அதுக்குள்ள கதவை தட்டுற சத்தம். என்னடா பாட்டிமா உங்க அப்பா வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பு தம்பிங்கிறாங்க. சோ பாட்டியோட ஆசீர்வாதத்தோட தான் பேத்தி லவ் பண்ணிட்டு இருக்கு போல தெரியுது. அப்புறம் தன்னோட மாமா அயன் பண்ணுவார்ல அவர்கிட்ட போய் வஜ்ரோலி தத்தின்னு சொன்னதும் அவர் ஒரு செகண்ட் அரண்டு போறார். அதுவா அப்படின்னு நல்லா தெரியுமான்னு திரும்ப திரும்ப கேட்கிறார். ஏன் அப்படி கேக்குறீங்க, வஜ்ரோலி தத்தினா என்ன அப்படின்னு இவர் கேட்கறான். யோக கலைகள்ல வஜ்ரோலி முத்ரா அப்படின்னு ஒரு யோக கலை உண்டா. அந்த யோக கலையில ரொம்ப கோரமான நிறைய விஷயங்களை அதுல பண்ணுவாங்களா. உச்சா போறதுக்கு பதிலா அதன் மூலமா நீராகாரத்தை எடுத்துப்பாங்களாம். முத தண்ணிய, அடுத்து பாலை, அப்புறம் நெய்ய, அப்புறம் பாதரசத்தை இப்படி எல்லாம் உறிஞ்சி எடுப்பாங்களாம். அப்பதான் வஜ்ரோலி முத்ராங்கிற அந்த யோக நிலையை அடைய முடியுமா. இத பொதுவா பண்றவங்க சூனியக்காரங்க, சூனியக்காரனுங்க தான் அந்த கலைகளை வல்லவர்களாக மாறுவாங்களாம். அவர்களால மட்டும்தான் அந்த வஜ்ரோலி ரத்திங்கிற இந்த முறையை செய்ய முடியுமா. இளமையான தெய்வ பக்தி கொண்ட பெண்ணுகளை மயக்கி அவர்களோட காதல் கொண்டு கலவை கொள்ளும் போது பொதுவா குழந்தைங்க பிறக்கும். ஆனா இங்க உள்டாவா குண்டலினி சக்தி உயிர் தெலுமா முழித்தெலுமா மூலாதாரத்துல ஆரம்பிச்சு சாகசர சக்கரம் வரைக்கும் அது முழித்தி எழுந்து மேல் நோக்கி போக ஆரம்பிக்குமா. வஜ்ரோலி தத்திங்கிறது கடவுளை அடைவதற்கான வழி. ஆனா சில பேர் இந்த வஜ்ரோலி தத்தின் மூலமா இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை திருடுவாங்களாம். இப்படி பாதிக்கப்படுற அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணுகிட்ட இருக்கிற தெய்வ சக்தி, இளமை சக்தி, அவர்களோட புண்ணிய பலன்கள் எல்லாத்தையுமே உறிஞ்சிடுவாங்களாம். நிறைய மந்திரவாதிகளும் சூனியக்காரங்களும் பலகாலம் இளமையோட வாழ்றாங்க இல்லையா, அவர்களுக்கு இளமை ரொம்ப காலமா இருப்பதற்கான ரகசியத்துல இதுவும் ஒண்ணா. இந்த வழியிலையும் அவங்க இளமையை மெயின்டைன் பண்ணுவாங்களாம். இதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்த விஷயம். அதே மாதிரி இந்த பக்கம் இவளும் சொல்றா, இப்படி அந்த வஜ்ரோலி தத்தியில இருக்கும்போது நாடி நரம்பு சதைன அத்தனையுமே அந்த தாந்திரிக பூஜையில உள்ளார்ந்து இருக்கணுமா. அந்த இடத்துல போய் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சாதாரண இச்சைகள் இருக்கக்கூடாதான். இதையெல்லாம் முடிச்சு கடைசியா பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணை பலியும் கொடுத்து முழு சக்தியும் ஆட்கொள்ளுங்கிறது தான் அவனோட திட்டம். ஆனா இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ரிஸ்கியான ப்ராசஸும் கூட. பூஜையில நாடி நரம்பு சதைன்னு எல்லாத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய இவன் கொஞ்சம் சலனப்பட்டு போயிறான். இச்சை பக்கம் திரும்பினதுனால அது ஒரு சாதாரண ப்ராசஸ் ஆகி இவன் எதிர்பார்த்த குண்டலினி எழுச்சி எல்லாம் அங்க நடக்கல. இப்படி இந்த முயற்சியில ஈடுபட்டு எவர் ஒருவர் தோற்கிறாரோ அவர்கிட்ட இருக்கிற சக்தி எல்லாம் இழந்து போயிடுவாங்க. இதுல ஒருபடி போய் புத்தி பேதலிச்சு அவன் பைத்தியமாவே மாறி ஓடி போயிட்டான். இந்த முயற்சியில கடைசியில பலியாடா ஆனது எங்க அம்மா மட்டும். அப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் மறந்து பூஜை புனஸ்காரம் பண்ணணும்னு பார்த்தா எல்லாம் நெகட்டிவாவே நடக்குது. ஏதோ தீயது உள்ள புகுந்தாப்புல அவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்களால நிம்மதியா இருக்கவே முடியல. பிச்சை கேட்டு வர்றவங்களுக்கு அரிசி போடும்போது அரிசி கூட ரத்தம் கலந்த அரிசியா மாறி போகுது. இதெல்லாம் தாங்கிக்க முடியாம தூக்குல தொங்கலான்னு முடிவு பண்ணும்போது தான் அவங்களுக்கு கொமட்டிக்கிட்டு வருது. என்னடான்னு பார்த்தா வயித்துல குழந்தை உண்டாயிருக்குது. பாவம், தான் செத்தா உள்ள இருக்கிற குழந்தையும் செத்து போயிடுமேன்னு குழந்தைக்காக அவங்க உயிரோட வாழ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து குழந்தையும் பிறக்குது. அப்படி அப்பேற்பட்ட ஒரு தீய சக்திக்கு பிறந்ததுனாலயோ என்னவோ எனக்கு பிறப்பில் இருந்தே பேய்களை பாக்குற சக்தி உண்டு. நம்ம போய் ஆடி போறான். படம் முழுக்க நாம நிறைய பேய்களை இவ பாப்பா இல்லையா, அத பத்தி எல்லாம் எடுத்து சொல்றா. அடுத்து இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்றா. இந்த பேய்களை கண்டு அவளுக்கு பயமே கிடையாதான். சின்ன வயசுல இருந்து பார்த்து இவளுக்கு பழகி போய் சலிச்சு போயிடுச்சான். அப்புறம் இருள கண்டா பயம், பேய கண்டா பயம்னு பாயெல்லாம் பார்க்க போவியான்னு கேட்க அதெல்லாம் சும்மா நடிப்பு. ஏன்னா நான் இந்த மாதிரி பேய்களை கண்டு பயப்பட மாட்டேன், பேய்களோட நான் பேசவே செய்வேங்கிற மேட்டர் வெளியில தெரிஞ்சா சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் என்னை விட்டு விலகி போயிடுவாங்க. எனக்கு அவங்களும் முக்கியங்கிறதுனால சும்மா அவர்களுக்காக நான் ஒரு நடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அத சொல்லியாச்சா. அடுத்து இப்போ பாயோட இறப்பு
இழப்புக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம். ஒரு நாள் பாய பாக்குறதுக்காக இந்த அம்மா போயிருக்கும்ல, தன்னை எவனோ ஃபாலோ பண்றான், ஒரு எலுமிச்சம்பழத்தை மிதிச்சிட்டேன்னு வந்து நிப்பா இல்லையா, அப்ப உள்ளவானு ஏதோ பூஜை பண்றேங்கிற பேர்ல இந்த ஆளு ஊதி ஊதி விளையாடுறார். மந்திரத்தை உடம்புல எழுதுறேங்கிற பேர்ல இம்சை பண்றார். இத அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு, யோ நீ எல்லாம் உருப்படையே மாட்டியான்னு திட்டுவா. இந்த மாதிரிதான் இந்த ஊரு பொண்ணுங்களுக்கு நான் உதவி பண்றேன், முள்ளால தான் எடுக்க முடியுங்கிறாப்ல, என்னோடு சேர்ந்தாதான் உங்ககிட்ட இருக்கிற கெட்டது ஒலிங்கிறாப்ல சும்மா அச்சு விடுறாரு, அள்ளி விடுறாரு. அட போயா கிளவா அப்படின்னு அவ அங்க இருந்து ஓடி வந்துடுறா. ஆனாலும் தாங்கிட்ட இந்த மாதிரி ஒருத்தன் தப்பா நடக்க முயற்சி பண்ணானே நினைச்சு வழுகப்படுறது வருத்தப்படுறா. ஊர்ல இருக்கிற 2-3 பெண்களை ஆல்ரெடி இந்த மாதிரி சீரழிச்சிருக்கான், விட்டா இன்னும் சீரழிப்பான், அது தெரியும். அதனாலதான் இனி அந்த ஆளால யாருமே பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஒரு பேய் கிட்ட சொல்லி அவரோட சோழியை முடிச்சிருப்பா. இது டீடைல் சொல்லியாச்சா? அப்புறம் இவளுக்கு ராத்திரி ஆனா அந்த தூக்கத்துல நடக்கிற வியாதின்னு சொன்னல, அதுவும் போய் தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு ஊரை நம்ப வச்சுட்டு அடிக்கடி இவ சுடுகாட்டு பக்கம் நடந்து வருவா, இல்ல காட்டுக்குள்ள நடந்து வருவா. சில மாந்திரிக பூஜைகளை தாந்திரிக பூஜைகளை செய்வா. இதையெல்லாம் சொல்லி கொடுத்தது இவளோட அம்மா. ஏன்னா எங்க அம்மாவுக்கு தெரியும் என்றாவது ஒரு நாள் அந்த வில்ல தான் பொண்ணை தேடி வருவான்னு தெரியும். அதனாலதான் தான் இறந்த பிறகு கூட ஆத்மாவா என்ன சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. இப்ப நான் உங்க கூட பேசும்போது கூட என் கூட தான் இருக்கிறாங்க, நான் பூஜைகளை செய்யும் போது கூட என் கூட தான் அவங்க இருக்கிறாங்க, என்னை எப்பவுமே பாதுகாத்துட்டு இருப்பாங்கன்னு சொன்னதும் இவன் பயப்படுறான். இங்க கூட இருக்கிறாங்களான்னு. இருக்கிறாங்க. இப்ப நாங்க கொஞ்சம் பர்சனலா பேசணும்னு இந்த அம்மா சொன்னதும் அம்மாவோட ஆத்மா போயிடுது. சின்னஞ்சிறுசுக பேசட்டும்னு எப்ப இருக்கணும் எப்ப இருக்க கூடாதுங்கிறதா அந்த அம்மா புரிஞ்சுக்குது. இவங்க ஜாலியா ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. நான் இந்த மாதிரி நிறைய கொலைகளையே பண்ணிருக்கேன், என்ன பார்த்து பயம் இல்லையான்னு கேட்க, பயம் இல்ல, சொல்ல போனா மரியாதை கூடி இருக்குது அப்படின்றான். 2 பேரும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கிற சமயம் அவங்க முத்தா கொடுத்துக்க உதட்டுல கொஞ்சம் ரத்தம் வந்துருது. ரத்தத்தை பார்த்ததுமே உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னு சொல்லி அடுத்த அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்றா. ஒவ்வொரு முழு நிலவன்னைக்கும், அதாவது ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் இவ ரொம்ப பலவீனப்பட்டு போவாளாம். அப்ப ரத்தம் குடிக்கலன்னா இவன் நார்மலான ஒரு பொண்ணா இருக்கவே மாட்டாளாம். அதுக்காகத்தான் சின்ன வயசுல இந்த சேவலெல்லாம் கடிச்சு கொதறிக்கிட்டு இருப்பா. அதே மாதிரி அன்னைக்கு உன்னுடைய அம்மா ரோட்ல பிசினஸ் பார்த்துட்டு இருக்கிற சமயம் நான் பின்னாடி ஒரு கோழியை பிடிச்சு ரத்தம் குடிச்சிட்டு இருக்கும்போது அதை பார்த்து பயந்து போய் தெருவுல ஓடினாங்க, ரோட்ல ஓடினாங்க. அப்போ ஒரு லாரி எரிப்பாவ இறந்து போயிட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமலையோ உன் அம்மாவோட சாவுக்கு காரணமாயிட்டேன்னு சொல்லி வருத்தப்பட அவன் ஒரு செகண்ட் ஆடி போறான். ஆடி அவளை பார்க்க பிடிக்காம இந்த பக்கம் திரும்பி அழுன்னு அழுகிறான். உன் அம்மாவோட அந்த இழப்புக்கு பிறகு அது எப்பேற்பட்ட தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு பௌர்ணமி எனக்கும் நான் உக்கிரமாயி ஏதாவது பெரிய தப்பு பண்ணி ஒரு கொடூரியா மாறாம இருக்கணும்னா ரத்தம் குடிச்சாகணும். ஆனா மத்தவங்களோட விலங்குகளோட ரத்தத்தை குடிக்கிற கூட எனக்கு அதன் பிறகு விருப்பம் இல்லாம நானே என்னோட ரத்தத்தை குடிச்சுக்கிறேங்கிறா. இப்ப புரியுதா நமக்கு? பௌர்ணமி அப்ப எல்லாம் இவ கால்ல ஏன் கோடு போடுறா, ஏன் ஒரு டம்ளர்ல ரத்தத்தை பிடிச்சு வைக்கிறா, அது அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது ஏன் காலியா இருக்குதுன்னு. ஏன்னா தன் ரத்தத்தை தானே குடிச்சு அந்த பௌர்ணமி நிலவன்னைக்கு ராத்திரியே அவ கிடக்குறா. எவ்வளவு டீடைல்ஸ் இருக்கு பாருங்க இந்த படத்துல. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதையெல்லாம் சொல்லி உன்னோட காதல், என் அம்மாவோட பாசம், சுத்தி இருக்கிறவங்களோட அந்த நேசம், நட்பு, இதுதான் என்ன கெட்டவளா மாறாம இன்னும் தொடர்ந்து நல்லவளாவே இருக்க வைக்குது. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிட மாட்டியா அப்படின்னு கெஞ்சுறா. ஆனா நம்ம பைய அங்க இருந்து அழுதுகிட்டே ஓடியாந்துறான். மாமா கிட்ட தான் வந்து நிக்கிறான். காதல்ல யாராவது ஒருத்தர் சீட்டிங் பண்ணா ஏமாத்தினா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறேன். இங்க பாரு, சீட்டிங்னா உன்னை ஏமாத்திட்டு அவ சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு பேர் தான் சீட்டிங், ஏமாத்து வேலைங்கிறது. நீ கஷ்டப்படுறேன்னு உன்னை பார்த்து அவளும் கஷ்டப்படுறா இல்லையா, இதுக்கு பேர் ஏமாத்துறது அப்படின்னு கிடையாது, சூழ்நிலை அப்படின்னு எடுத்து சொல்றாரு. காதல்னா சந்தோஷமும் இருக்கும் வலியும் இருக்குங்கிறாப்ல. அங்க வச்சுதான் நம்ம ஹீரோ கேக்குறான், ஏமாமா நீ சின்ன வயசுல காதல் பண்ணது ரேகாவோட அம்மா ராஜேஸ்வரிய தானே அப்படின்னு கரெக்டா கேக்குறாங்க. அவர் அரண்டு போறார். ஏய் இது எப்பறம் அவனுக்கு தெரியும்னு அரண்டு போறார். ஒவ்வொரு முறையும் ரேகா சுடுகாட்டு பக்கம் பூஜைக்காக வருவா இல்லையா ஹீரோயின், அப்படி வரும்போதெல்லாம் அவளுக்கு தேவையான பூஜை பொருட்களை எல்லாம் அங்க ஒரு மரத்துல ரகசியமா ஃபில் பண்ணி வைக்கிற வேலையை இவர் தான் பாத்துட்டு இருந்திருக்கிறார். அதை ஒரு நாள் பின்னாடியே ஃபாலோ பண்ணி இவங்க கவனிச்சிருக்கான். அதை வச்சு தான் கேட்கறான். இவரு ஒத்துக்கிறாரா, ஆமா நான் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன். அவளுக்கு ராஜேஸ்வரிக்கு கல்யாணமான பிறகும் கூட என்னால அவளை மறக்க முடியாம குடிக்கு அடிமையாகி டெய்லியும் குடிப்பேன். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அவ வீட்டு பக்கம் போய் அவளை பார்க்காம நான் தூங்க மாட்டேன் அப்படிங்கிறாப்ல. அவ்வளவு நேசிச்சிருந்திருக்கிறார். அப்படித்தான் அன்னைக்கு ஒரு நாள் அவங்கள பார்த்துட்டு திரும்புற வழியில நம்ம வில்ல கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமா விடாது வாயை கொப்பளிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அதை பார்த்ததும் இவருக்கு ஒரு மேட்டர் தெரிய வந்துருச்சு. இவன் ரொம்ப மோசமான ஏதோ ஒரு பூஜையை பண்ண போறான். அந்த மாதிரி பூஜைகள் பண்றதுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி 1/2 மணி நேரத்துக்கு வாயை கொப்பளிச்சு வாயை சுத்தம் பண்ணுவாங்களாம். ஏதோ ஒண்ணு தப்பு பண்ண போறான்னு எனக்கு தெரியும், அதை கெடுக்கணுன்றதுக்காக போதை மருந்த அவன் குடிக்கிற தண்ணியில கலந்து வச்சிட்டார். ஆனா ராஜேஸ்வரிக்கு தான் அதை பண்ண போறான், அவதான் பாதிக்கப்பட போறாங்கிறதெல்லாம் அப்ப எனக்கு தெரியாம போச்சுன்னு வருத்தப்படுறாப்ல. ஆக அன்னைக்கு அவனோட அந்த பூஜை தரப்பட்டு அவன் பித்து பிடிச்சு போனதுக்கு முக்கியமான காரணம் இவர் கலந்து கொடுத்த அந்த போதை பொருள். அவர் மட்டும் அதை செய்யலன்னா மேபி அதுல சக்சஸ் ஆகி அவன் நினைச்சதை அடைஞ்சிருப்பான். ஏதோ ஒரு வகையில அதை கெடுக்கிறதுக்கு இவர் கொடுத்த அந்த போதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்குன்னு போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்குது கேட்கறதுக்கு. நான் உயிரோட இருக்கிறவரை என்ன பார்க்க கூடாதுன்னு அவ சத்தியம் வாங்கினா. அதனாலதான் அவன் முன்னாடி போய் நிக்காம இருந்தேன். ஆனா இறந்து போன பிறகு அவ என் கூட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்றாரு. பிளாஷ்பேக்ல பார்த்தா சின்ன பசங்க முன்னாடி மேஜிக் பண்ணி காமிச்சிட்டு இருப்பாப்ல. அப்போ ஒரு பொண்ணோட உடம்புல இறங்கி ஆத்தங்கரைக்கு சீக்கிரம் போ, நம்ம ஹீரோவுக்கு ஆபத்து, போய் காப்பாத்துன்னு அவ தான் சொன்னா. நானும் ஆத்தங்கரை பக்கம் ஓடியாந்தா உன்ன அந்த வில்ல
வில்ல அந்தரத்துல தொங்க விட்டுருந்தான். மூச்சு முட விடாம நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த. அப்பதான் நான் மந்திரம் போட்டு குங்குமத்தோட உதவினால உன்னை கீழே இறக்கணும், ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாரு. அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோவை காப்பாத்தினது ரேகாவோட அம்மா. அந்த அம்மாவோட ஆத்மாதாங்கிறது இன்னும் ஷாக்கிங்கா இருக்கு நமக்கு. எவ்வளவு விஷயம் பாருங்களேன், எவ்வளவு டீடைல் கொடுக்குறாங்கன்னு. கட் பண்ணா அடுத்த நாள் கிராமங்கள்ல அடுத்த சில நாட்கள்ல நிறைய சின்ன பசங்க இறந்து போறாங்க. அந்த சின்ன பசங்க இறக்குறதுக்கு முன்னாடி எல்லாம் கடைசி அவங்க சொல்றது ஏதோ சாத்தான் சாத்தான்னு தான். ஊரே பயந்துகிட்டு இருக்குது. இப்படி பிள்ளைகள்லாம் இறந்துகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லும் போது பின்னாடி இருந்துகிட்டு நம்ம வில்ல இவங்க எல்லாம் இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம பாய் இறந்து போனாரு. பாய அடிக்கடி பாத்துக்கிட்டு இருந்தது ராஜேஸ்வரியோட மக ரேகா தான். ரேகா தான் பாய கொண்டு இருக்கணும். அடுத்து இந்த குழந்தைகளுக்கு இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு காரணமும் அவளாதான் இருக்கணும். அவதான் ரத்தம் குடிக்கிறா அப்படி இப்படின்னு பொதுமக்களை எதிராக திருப்பி விட்டுறாரு. உடனே பஞ்சாயத்தை கூட்டுறாங்க, நிக்க வச்சிட்டாங்க. இன்னைக்கு தான் அந்த பௌர்ணமி நாள், முழு நிலவு நாள். காலையில பஞ்சாயத்து. மாமா நம்ம ஹீரோ எல்லாருமே தான் இருக்கிறாங்க. இவ மேல சந்தேகத்தை வலுப்பதற்காக நிறைய விஷயங்களை பேசுறாங்க. பாய அடிக்கடி பார்த்தது இவ. அப்ப பாயோட சாவுக்கு இவ காரணமாக இருக்கலாம். அப்புறம் ராத்திரி சுடுகாட்டு பக்கம் யாரோ பூஜை பண்ணாங்க. முகத்தை நான் சரியா கவனிக்கல. ஆனா உயரம் நிறம் இதெல்லாம் பார்த்தா இந்த பொண்ணு மாதிரி ஒத்து போகுது அப்படின்னு ஊர்ல சில பேர் சொல்றாங்க. பூஜை பண்ணது. அப்புறம் இவங்க அம்மா விசித்திரமா சுடுகாட்டு பக்கம் பூஜைகளுக்கு மத்தியில மயங்கி கிடந்தது. அப்புறம் இவ பிறக்கும் போதே இவங்க அம்மாவை முழுங்கிட்டு பிறந்தது. இப்படி பல பேர் சந்தேகத்தை கலப்ப என்னப்பா சொல்றேன்னு அப்பாவை கேட்கும் போது எனக்கே என் பொண்ணு மேல சந்தேகம் தான், எது பண்ணாலும் சீக்கிரம் பண்ணி தொலைச்சு விடுங்க அப்படிங்கிறாரு அப்பாவே. பாட்டிக்கு ஆடி போது ஆடி, என்னடா இப்படி பேசுறேன்னு பேசிட்டு இருக்கும் போதே டப்புன்னு துணியை கொண்டு வந்து வாயை போட்டு இறுக்கி கட்டிடுறாரு வில்ல. அப்படியே போய் ஒரு ஆலமரத்துல ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஆலமரத்துல கட்டி போடுறாரு. கட்டி போட்டு இன்னைக்கு ராத்திரி இவ இறந்துட்டான்னா இவ தான் கெட்ட சக்தி, இவ இறந்ததோட ஊருக்கு பிடிச்ச சனியம் தீந்துருச்சுன்னு அர்த்தம். ஆனா இதை தாண்டி நாளைக்கு காலையில வர இவரோட இருந்தான்னா இவ ஒரு சாதாரணமான பொண்ணு, இவளால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். ராத்திரி ஒரு முடிவுக்கு இது வந்தாகும். ஆனா ஒரு கண்டிஷன், ஊர் மக்கள் யாரும் இந்த பக்கம் ராத்திரி வரக்கூடாது. அதையும் மீறி ராத்திரி யாராவது இங்க வந்தா ரத்தம் கக்கி சாவிங்கன்னு சொல்லி பயமுறுத்தி விட்டுட்டு போயிட்டான். ஊருக்காரங்க எல்லாம் பயந்து போய் ராத்திரி வரவே இல்லைங்க. நம்மால வந்து உட்காந்துக்கிட்டு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறான். சொல்லிடுறாம வாயா கட்டி போட்டிருக்கிறது இவ ரத்தம் குடிக்க கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா முழு பௌர்ணமி நிலவன்னைக்கு இவளுக்கு ரொம்ப பலவீனமா இருப்பா. ரத்தம் குடிச்சாதான் இவளுக்கு பலம் கிடைக்கும். அதே மாதிரி ஏற்கனவே இவ நிறைய தாந்திரிக பூஜைகள் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறா தன்னை காப்பாத்திக்கிறதுக்கே தான் அம்மாவோட உதவினால. நார்மல் டேஸ்ல இவளை ஒண்ணும் பண்ண முடியாது. பௌர்ணமி நிலவன்னைக்கு ரத்தம் குடிக்காம இருக்கிற அந்த பலவீனப்பட்ட சூழல்ல மட்டும்தான் இவளை ஏதாவது செய்ய முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறான். குடிக்க கூடாதுன்னு வாயை கட்டி போட்டிருக்கிறான். இப்ப பூஜை பண்ணவும் ஆரம்பிக்கிறான். சூனிய வேலையில செய்ய ஆரம்பிச்சு கைகளை கால்களை எல்லாத்தையும் ஒரு மாதிரி காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். அந்த அம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து மந்திரங்களை ஜபிச்சுட்டு இருக்கிற சமயம் இவங்க அம்மாவை பலி கொடுத்து சக்தி கிடைக்கும்னு நினைச்சா முடியாம போச்சு. ஆனா அப்பேற்பட்ட தெய்வ சக்திக்கும் என்ன மாதிரி ஒரு தீய சக்திக்கும் சேர்ந்து பிறந்தவனி, அதுவும் அந்த மாதிரி தாந்திரிக பூஜையில இருக்கும்போது பிறந்தவனி, உன்னை பலி எடுக்கும் போது இன்னும் மலப்பெரிய சக்தி கிடைக்கும் எனக்கு. இப்ப ஊர்ல எல்லா பேரும் எப்படி பூஜை பண்றாங்களோ, விரதம் இருக்கிறாங்களோ, தெய்வத்தை கும்பிடுறாங்களோ, அதே மாதிரி தாந்திரிக தெய்வங்களையும் ஊர் உலகமெல்லாம் கும்பிட வைப்பேன். தாந்திரிக பூஜைகளுக்கு நான் தான் குருவா இருப்பேன் அப்படின்றான். இதெல்லாம் சொல்லிட்டு தான் பூஜையில இறங்கி இருக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ அந்த பக்கம் வரார். சத்தம் போடாதுன்னு சொல்லிட்டு கட்டை அவுக்கிறதுக்கு முயற்சி பண்றார். ஆனா அதுக்குள்ள நம்ம வேக பார்த்துட்டேன். இவரை அந்தரத்துல பிடிச்சி தொங்க விட்டேன். மறுபடியும் உன் கண்ணு முன்னாடியே அவ சாக போறா பாரு அப்படின்ட்டு இருக்கிறாப்ல. நம்ம வயலுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அவளை வேற காப்பாத்தி ஆகணும். நம்மள வேற இந்த மாதிரி தொங்க விட்டான். இவங்க எல்லாம் மேஜிக் பவர் வச்சிருக்காங்க. இவனை எதிர்த்து என்ன பண்ண முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க காளியோட போட்டோ இருக்கிறத கவனிக்கிறான். காளியோட ஓவியம் சில. அதுல காளியோட நாக்குல ரத்த வடிகிறத பாக்குறான். அப்ப அவனுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த இடத்துல தானாக்கையே தானே கடிச்சு எச்சிலுக்கு பதிலா ரத்தத்தை வாய் நிறைய நிரப்பி தூணு துப்புறான். அது கரெக்டா மயக்கத்துல கிடக்குற அந்த பொண்ணு மேல விழுகுது. உதட்டுல மூஞ்சில எல்லாம் விழுந்திருக்கும், தாடையில எல்லாம் விழுந்திருக்கும். ஒரு துளி ரத்தம் உள்ள இறங்குனதுக்கே அவர் பவர் கிடைச்சிருச்சு. சுத்தி இருக்கிற அந்த ரத்தத்தை நாக்காலையே நக்கி எடுத்ததும் ஃபுல் பவர் கிடைச்சிருத. முழு பௌர்ணமில ரத்தம் குடிச்சதும் இவ இன்னும் பவர்ஃபுல் ஆயிட்டா. கட்டு தானா வருது. இவன் எப்படி 4 அடி இவங்களெல்லாம் வெளியில தள்ளுவானோ, பின்னாடி தொங்கிடுவானோ, அந்த மாதிரி இவ 4-5 அடி பின்னாடி தள்ளி விடுறா. இவன் தொடர்ந்து அவளை சமாளிக்க முயற்சி பண்றான். ஆனா முடியல. இன்னும் பின்னாடி போய்கிட்டு இருக்கான். கட்டுக்குள்ள இருந்த காதலனும் வெளியில வரார். தான் மண்ணை எடுத்து தன் சொந்த ஊர் மண்ணெடுத்து நெத்தியில பூசிக்கிட்டு இவ இங்க ஏதோ சடங்கு செய்யறா. அந்த பக்கம் அவ ஏதோ பூஜை செய்யறான். தாந்திரிகத்துக்கும் எதிரா யுத்தம். இதுல ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவன் உஷாராகி தன் சக்தியால காதலனை பலவீனப்படுத்தி வீழ்த்துறான். அதை பார்த்ததும் இவளால முழுமையா பூஜையில ஈடுபட முடியல. அவன் இப்படி கிடக்குறானேன்னு பார்த்து வருத்தப்படுறா, அழுகிறா. விட்டுரு, என் காதலனை விட்டுரு, என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு அவ இறங்கி வர்றா. நான் உன்னை எதிர்க்க மாட்டேன்னு வாக்கு கொடுக்குறா. என்னை விட உனக்கு பவர் அதிகம்னு தெரியும். ஆனாலும் என் கையாலத்தான் நீ சாக போற. ஏன் தெரியுமா? காதல் உன்னை பலவீனப்படுத்திருச்சுங்கிறாப்ல. எங்கடி இருக்க ராஜேஸ்வரி அப்படின்னு கத்துறான். தாந்திரிகத்தை உன் முன்னுக்கு சொல்லி கொடுத்தியே,
கூடவே கொடூரத்தையும் சொல்லி கொடுத்திருக்கலாம்ல, இப்படி பலவீனப்பட்டு நிக்க மாட்டால அப்படின்னு நக்கல் பண்ணி சிரிக்கிறார். தொடர்ந்து தாந்திரிக மந்திரங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அந்த பொண்ணு பாவம் அழுதுகிட்டு இருக்கு, என் காதலனை ஒண்ணும் செய்யாதன்னு. அவன் ஒரு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் பக்கத்திலேயே அவங்க அம்மா ராஜேஸ்வரியோட ஆத்மாவும் இருக்குது. எழுந்திரின்னு அவனை எழுப்புது. உன்னால என்ன பார்க்க முடியாது, பட் நான் பேசுறத உன்னால கேட்க முடியும். நான் சொல்ல போறத கவனமா கேளு. உன்னால உன் வாயை திறக்க முடியாது, கட்டி போட்டிருக்கிறான். ஆனாலும் அதையும் தாண்டி மனசார உன்னால காயத்ரி மந்திரத்தை சொல்ல முடியும். பயத்தை சந்தேகத்தை விட்டு காயத்ரி தேவிய மனசுல நினைச்சு காயத்ரி மந்திரத்தை சொல்லு. இப்போ ரேகாக்காக உங்க மாமாவும் பக்கத்து ஊருக்கார பூசாரியும் இப்போ வேள்விகளையும் பூஜைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணால காப்பாற்றப்பட்ட அந்த பொண்ணு, அந்த குடும்பம், அவங்களும் கூட தொடர்ந்து பூஜை பண்ணி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அவர்களோட அந்த வேண்டுதலும் உனக்கு உதவியாக இருக்கும். முயற்சி பண்ணு, மனசார சொல்லு அப்படின்னு அவனும் மனசுக்குள்ளேயே காயத்ரி மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்படி பல பேரோட வேண்டுதல், இவனோட காயத்ரி மந்திரம் எல்லாம் உதவி பண்ணுது. இதுக்கு முன்னாடி இதே இடத்துல மகவங்காரன் கதாயுதத்தை ஒளிய வச்சிருப்பார். இந்த மாதிரி ஒரு நாள் வரும் தேவைப்படும்னு தரையில நோண்டி எடுத்து பார்த்தா கதாயுதம் கையில கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு நாள் வரும்போது உன்னை கட்டி போட்டோங்கிற நினைப்புல நம்பிக்கையோட பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏற்கனவே மந்திரத்தால ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த கதாயுதத்தால அவனை அடி அப்படின்னு மாமா ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பார். இவனும் சத்தம் போடாம மெதுவா பக்கத்துல வரான். மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மூஞ்சில ஓங்கி ஒரு அடி, ஒரே அடி, பல்லு விழுந்து ரத்தம் வந்துருச்சு. பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பூஜை பண்ற அந்த சூனியக்காரனோட ரத்தம் வெளியில வந்தா தன் ரத்தத்தை தானே பார்த்தா அவனால தொடர்ந்து மந்திரங்களை ஜெபிக்க முடியாது. அவனோட தாந்திரிக பூஜை தரப்படும் அப்படின்னு ஏற்கனவே மாமா சொல்லியிருப்பார். அதே மாதிரி ரத்தம் வந்துருச்சு. தன் சொந்த ரத்தத்தை அவன் பார்த்ததும் இனி நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது இன்னைக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஓட பார்த்தா எதுக்கு அம்மாவோட ஆத்மா வந்து நிக்குது. இப்ப காதலனை ஒண்ணும் பண்ண முடியாது. கையில வந்து அந்த கதாயுதம் இருக்குது. நம்ம ஹீரோயின் அவ பவரால அவன் அப்படியே உட்கார வைக்கிறா. புரிஞ்சுக்கிட்டியா? காதல் ஒண்ணும் பலவீனம் கிடையாது, காதலர்களுக்கு காதலே பலம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இவ தாந்திரிக பூஜை பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த நாள் வரும்னு எல்லாம் பக்காவா பிராக்டிஸ் பண்ணி ரெடியா காத்திருந்த இடத்துல அந்த பிராக்டிஸ் தான் கைகூடுது. அப்படி ஜெபிச்சு கூப்பிடும் போது நிறைய பேய்ங்க சுடுகாட்டுல எழும்பி வருதுங்க. அதோட ரத்த பசிக்கு அவன் இரையாயிட்டான். அவன் பண்ண அந்த பூஜை சடங்கு எல்லாம் எரிஞ்சிருச்சு. அவனும் செத்து அவன் உடம்பெல்லாம் பிச்சு போட்டு மொத்தமா எரிஞ்சு நாசமாகுது. துண்டு துண்டா கிடைச்சுங்க அவங்க. அப்புறம் அந்த தீயில துளசி நீரை ஊத்தி நல்லபடியா அந்த சடங்கெல்லாம் முடிச்சு அவளை காப்பாத்திட்டாங்க. காதலர்கள் ஒரு வழியா ஜெயிச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டு ஊர் பக்கம் வந்துட்டு இருக்காங்க. அங்க வச்சவ உங்க அம்மாவை பத்தி நான் ஒரு மேட்டர் சொல்லணும்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறா. உங்க அம்மா உன் மேல பாசம் காட்டலன்னு நீ சொல்லிட்டு இருப்பேல்ல, ஆனா இந்த உலகத்திலேயே உங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு தெரியுமா? நீதான் அப்படின்னு சொல்ற. ஆனாலும் உன் மேல இருக்கிற அந்த பாசத்தை காதல அவங்களால காட்ட முடியல. காரணம் என்னன்னா அவங்களையே அவ்வளவு வெறுத்தாங்க. அவங்களோட இந்த சூழல், அவங்க பண்ற தொழில், இதெல்லாம் அவங்களை அந்த ரேஞ்சுக்கு வெறுக்க வச்சது. தன்னையே வெறுக்கிறவங்க தான் பையனை மட்டும் எப்படி நேசிக்க முடியும்? அதனாலதான் உன்னை அவங்க வெறுக்கிறாப்புல நடிச்சாங்க. ஆனா அவங்க மனசார உன்னை நேசிச்சாங்க. அவரோட ஆத்மா கூட இங்கதான் தெரியுது. உங்ககிட்ட இந்த மேட்டரை சொல்லணும்னு ஏங்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு அவங்க அம்மாவோட ஆத்மா இருக்கிறத காட்டுறாங்க. உடனே அவன் அழுக ஆரம்பிச்சிடறான். அந்த அம்மாவோட ஆத்மா இப்போ திருப்தி அடையுது. தான் பையன் தனக்கு எவ்வளவு முக்கியங்கிறத சொல்ல முடியலையேங்கிறதா அவங்களோட நிறைவேறாத ஆசையாக இருந்தது. அதை இப்ப நிறைவேற்றி கொடுத்ததுனால நல்லபடியா அவங்க இங்க இருந்து கடந்து போயிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் பக்கத்து ஊருக்கு போய் எனக்கு இந்த பவர்ஸ் கூடவே இந்த முழு பௌர்ணமி அப்ப ரத்தம் குடிக்கணுங்கிற பிரச்சனை இது எதுவுமே வேண்டாம். இது எல்லாம் எங்கிட்ட இருந்து எடுத்துருங்கன்னு பேசினா இதையெல்லாம் அம்மன் உனக்கு கொடுத்துருக்காங்கன்னா காரண காரியம் இல்லாம இருக்காது. உனக்கு இந்த பவர்ஸ் இல்லைன்னா அந்த வில்லனை உன்னால கொண்டு இருக்க முடியாது. யாருக்கு தெரியும், ஊரே இல்ல உலகத்தையே கூட நீ காப்பாத்தி இருக்கலாம். இப்போ உனக்கு கொடுத்திருக்கிற இந்த சக்திகளும் பௌர்ணமி பிரச்சனையும் பின்னால இந்த உலகத்துக்கு ஏதாவது வகையில உதவி பண்ணலாம். அம்மனோட 10 அவதாரங்களை பத்தி உனக்கு தெரியுமா? அது 10 திறமைகளை குறிக்குமா? உலகத்தின் தலை சிறந்த 10 திறமைகளை குறிக்குமா? அதுல 10ஆவதா இருக்கிறது இல்ல, அந்த 10ல முதலாவதா இருக்கிறது காளி தெய்வம். லலிதான்னு ஒரு தெய்வம் இருக்குதான், அதுவும் அந்த 10 பிறப்புல ஒண்ணு. அப்புறம் தாரானு தெய்வம், புவனேஸ்வரி, மாதங்கி, இந்த வரிசையில சின்ன மஸ்தா தேவின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அந்த 10ல அவங்க 6வது அவதாரமா. இருக்கிற அவதாரங்கள்லயே ரொம்ப கோரமான அவதாரம்னா அவங்களோட அவதாரம் தானே. அந்த அவதாரத்துல அந்த மஸ்தா தேவி தன் தலைய தானே வெட்டி தன் ரத்தத்தை தானே குடிக்குமா. அது மட்டும் இல்லாம தனக்கு துணையா இருக்கக்கூடிய தாகினிக்கும் வார்னிக்குமே தன் ரத்தத்தை பங்கு போட்டு கொடுக்குமா. தெய்வ அவதாரமே தன் ரத்தத்தை தானே குடிக்கும் போது நீ உன் ரத்தத்தை நீ குடிக்கிறதுல எந்த தப்புமே இல்ல. அதனால கில்ட்டி ஃபீலிங் வேண்டான்னு நல்ல விதமா சொல்லி அனுப்புற. இனி உனக்கு எல்லாமே ஜெயமாக அமையட்டும்னு வாழ்த்தி ஆசி சொல்லி அனுப்பி வைக்க படமும் இந்த இடத்துல முடியுது. நல்லா இருந்ததுல. லோ பட்ஜெட் படமா இருந்தாலும் எவ்வளவு டீடைல்ஸ் எவ்வளவு அழகா நேர்த்தியா எடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்க. ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு இந்த படம். உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா இல்லையா? நிறைய விஷயங்களை நமக்கு இதுல சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ நிறைய டீடைல்ஸ் கொண்ட ஒரு புக்கை படிச்சாப்ல ஃபீலா இருக்குது. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. எந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் அந்த மூவிஸோட யூடியூப் விளக்க வீடியோ நாம போடுறோம் இல்லையா, அது எல்லாத்தோட லிங்கையும் நாம அங்க கொடுத்துருவோம். மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும். தேங்க்யூ.